ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா சினிமா கலந்த அரசியல், அரசியல் கலந்த சினிமா. கரெக்ட். நம்ம தளபதி விஜயை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஏன் தளபதி விஜய் பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, அவர் போன வருஷம் செஞ்ச மாதிரி இந்த வருஷமும் மாநில தழுவிய மாணவர்களுக்கு விருது அப்படின்றது போக தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதியில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு அவர் பரிசு கொடுக்குறாரு. எனக்கு அதில் ஒரு உடன்பாடும் இருக்குது, அதில் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமலும் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். இது அவரோட, தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, விஜயோட ரசிகர்கள் கோவப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அவருடைய சுய விளம்பரத்துக்காக செய்கிற ஒரு காரியமாக தான் நான் பார்க்குறேன். இதில் அவர் மாணவர்களை பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, இது ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயமாகவும் நான் எடுத்துக்கிறேன். நல்லதும் அதில் நடக்குது, பட் அதில் அவர் ஆதாயத்தை தேடிக்கிறாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. எனக்கு தளபதி விஜய் மேலே நிறைய மரியாதைகள், அது வேற விஷயம். அவர் நீட்டுக்கு எதிராக பேசுகிறதும், நீட்டுனால தற்கொலை செய்தவர்களை போய் நேரில் பார்த்ததும், இது எல்லாம் ஒரு நல்ல சைனாக தான் இருந்தது. பட் இந்த தொகுதி வாரியாக மாணவர்களுக்கு முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் 10வது 12வதுல முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தொகை அப்படின்ற ஒரு விஷயம், எஸ், அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதில் சுய விளம்பரமும் சுயநலமும் இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அது நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். போன வருஷம் ப்ளஸ் டூவில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களுக்கு அவர் பரிசு கொடுத்ததும், அந்த மாணவர்கள் இந்த வருஷம் ஓட்டு போட்டாங்க. நம்ம பாராளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருப்பாங்க. இதில் என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அரசியலில் அந்த பர்டிகுலர் அரசியல் விஷயத்தை இந்த ஃபங்க்ஷனோட மேடையிலே அவர் உடைச்சிட்டார். ஸோ அதை எப்படின்னு நான் சொல்கிறதுன்னா, இந்த பரிசளிக்கும் விழாவில் அவர் மேடையில் பேசும்போது, இந்த நாட்டுக்கு நல்ல டாக்டர், நல்ல இன்ஜினியர், அதையும் மீறி நல்ல தலைவர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கூடவே நீங்கள் எல்லாரும் அரசியலில் கலந்துக்கணும்னு சொல்கிறாரு. அதுவும் நேர்முக அரசியல் இல்லைனாலும் மறைமுக அரசியலில் கலந்துக்கணும். எப்படின்னா, நீங்கள் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ தட் மீன்ஸ் he wants இந்த யங் ஓட்டர்ஸ், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது சொல்லாமல் சொல்கிறாரோ அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. எப்படின்னா, இப்போது இந்த 1500 மாணவர்கள் 10வது 12வது இந்த இதில் ஃபஸ்ட்டு மார்க், செகண்ட் மார்க் எடுத்தவங்களுடைய அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1500 மாணவர்கள். அப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸு, இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 5000 பேர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அது மூலிமா ஒரு 10,000 பேர். ஸோ அவங்க எல்லாருமே நான் தான் உங்களுக்கு பணம் தரேன், அதனால் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்றத மறைமுகமாக சொல்லியிருக்காரோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் எனக்கு வருது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்குது, இல்லைன்னே மறுக்கலை. ஒரு வகையில் பார்த்தோன்னா தளபதி விஜயும் அந்த உதவி மனப்பான்மை அவருக்கு நிறையவே உண்டு. ஆனால் யாரோ தப்பாக கைட் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஏன்னா இது நாளைக்கு
எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒரு மைனஸாகவும் அவருக்கு அமையறதுக்கு, நான் இன்னைக்கு பேசின பேச்சு நாளைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அவருக்கு ஒரு மைனஸாகவும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவர் பார்த்துக்கணும். ஏன்னா மாவட்ட ரீதியாக அவர் கொடுத்துருந்தா அது வேற விஷயம். தொகுதி வாரியாக அப்படின்னும் போது அது எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை செய்கிறாரு, அவருடைய அந்த உதவி எண்ணம் இதில் மறைந்து போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் எனக்கு இருக்குது. ஒரு நல்ல தலைவராக அவர் வரணும் அப்படின்றதுல எனக்கும் ஒரு ஆர்வமும் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் இந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். பட் இதில் அவருடைய சேஃப்டியும் பார்த்துக்கணும், அவருடைய பேர் வந்து கெடாமல் இருக்கணும். அதுவும் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி விமர்சனம், எதிர்கட்சி விமர்சனம், இது எல்லாமே வந்து அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். இது போக இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இங்கே விமர்சிக்கப்படும். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இல்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகட்டும், இல்லை கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இல்லை தளபதி ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இங்கே விமர்சிக்கப்பட்டது தான். மேடையிலும் சரி, பொது இடத்துலையும் சரி விமர்சிக்கப்பட்டது தான். அதே மாதிரி இப்போவும் திரு விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனங்களும் இங்கே பேசப்படுது. 2 நாளாக நானும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கேன். அது ட்ரிஷா சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், இல்லை வேறு விஷயங்களாகட்டும், இது பேசப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அதே மேடையில் வந்து அவர் போதை விஷயங்கள் பற்றியும் பேசினார். ஒரு தகப்பனா, ஒரு தலைவனா எனக்கே பயமாக இருக்குது. போதை வந்து அதிகமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இது ஆட்சியாளர்கள் வந்து தடுக்க தவறிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சுருந்தார். அது அவருக்கே நாளைக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கை பேசப்படும், விமர்சிக்கப்படும். அது அவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து அந்த அதே மேடையில் பேசியிருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சரியாக பேசினார். நிறைய பேர் பேச தவறின விஷயத்தை, நிறைய அரசியல் கட்சிகள் பேச தவறின விஷயத்த, நிறைய அரசியல் தலைவர்கள் பேச தவறின விஷயத்த அவர் பேசியிருக்காரு. அவர் அந்த டாப்பிக்கை தொட்டிருக்கார். எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கம் ராகுல் காந்தி அந்த விஷயத்த பேசிகிட்டே தான் இருக்காரு. இப்போ விஜயும் அதை பற்றி பேசியிருக்காரு. எதை பற்றினா அதாவது மீடியாவை பற்றி. சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை வந்து டிவி மீடியா ஆகட்டும், இல்லை வேற எழுத்து மீடியா, பத்திரிகை விஷயங்களாகட்டும், எல்லாமே ஒரு சார்ந்த விஷயங்களாக இருக்குது. ஒருத்தரை வந்து நல்லவனாக காட்டணும்னா ஈஸியாக காட்டிடலாம், ஒருத்தரை கெட்டவனாக காட்டினா ஈஸியாக காட்டிடலாம். இது எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரும். இதில் எது சரி எது தவறு நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து அதே மேடையில் வலியுறுத்தியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயம், சரியான ஒரு கருத்தாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக அவர் பேசியிருந்தாருன்னு தான் சொல்ல முடியும்.